நான் உனக்கு பூ வச்சு விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது அந்த கோயில்ல ஒரு ஐதீகம் இருக்கு. தனக்கு தானே பூவை பொண்ணுங்க பூ வச்சுக்க கூடாது, கூட இருக்கவங்க தான் வச்சு விடணுமா. ஆஹா, நல்ல கதை சொல்றான். அப்படியா? ஆமா, இத நான் நம்பணும். நிஜமா இந்திரா, நான் சொல்றது கொஞ்சம் நம்ப. அதோ அங்க பாரு, அந்த கோயில்ல எத்தனை பேர் பாரு. கா ப்ளீஸ் கா. இந்த பாரு, உனக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த பூக்கார அக்கா கிட்ட கேளு. அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, உண்மைதானே நான் சொல்றது? அட என்ன பொண்ணுமா நீ, புருஷ ஆசையா பூ வச்சு விடுறேன்னு சொல்றா, பேசாத வச்சுக்க. என்ன பேசிக்கிட்டே இருக்க? தம்பி நீ வச்சு விடுப்பா, வச்சுக்கமா. சரி, நீயே வச்சு விடு. சரி, திரும்ப. கௌதம், உனக்கு என் மேல ரொம்ப லவ்ல. இப்போ நீ என்கிட்ட உன் லவ்வ சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். இதுக்காக நான் எத்தனை நாள் எங்க இருக்கேன் தெரியுமா? ஊர்ல இருந்து வர்றவங்க யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா வழி சொல்ல யாராவது கரெக்டா இருக்கணுங்க. சந்திரா கிட்ட கொடுத்துட்டு போறேன். சந்திரா, சந்திரா, இங்க வா. எங்க போன சந்திரா நீ? நம்ம சம்மந்தி அம்மா கூப்பிட்டாங்க, அங்கதான் போயிருந்தேன். சரி, என் கையில என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன என்ன சந்திரா? வாங்க. எங்க கூப்பிடுற நீ? வாங்க. எங்கம்மா? அச்சோ, இதெல்லாம் நகைங்க. நம்ம சம்மந்தி காவியாவுக்காக செஞ்ச நகையை நம்ம கையில கொடுத்த சீர்தட்டுல வைக்க சொன்னாங்க. நம்ம சீர்தட்டுலையா? ஆமாங்க. சந்திரா, அதெல்லாம் நல்லா இருக்காது, வேண்டாம். இங்க பாரு, சொல்லியிருந்தாங்கன்னா நாமளே ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு அவங்களோட நகையை வாங்கி நம்ம சீர்தட்டுல வைக்கணும்? நானும் சொன்னேங்க, ஆனா சம்மந்தி பரவாயில்ல, அதனால என்ன, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், நான் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, ஆனா ஊர்ல இருக்கிறவங்களா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, அவங்க சொன்ன மாதிரி திடுதிப்புன்னு இவ்ளோ நகையெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு சொல்லுங்க. அதுக்காக இந்த பார் சந்திரா, அப்படிலாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு பெரிய மனசு, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு, இந்த சீர்தட்டெல்லாம் தனியா எடுத்து காவியா கிட்ட தர சொல்லும் போது சம்பந்தி அம்மாவே கொடுக்க சொல்லுவோமே, அதான் சரி. அப்படியே செய்யலாங்க. ஆமா சந்திரா. ஆனா நம்ம ஊர் பக்கம்லாம் 7ஆம் மாசம் தானங்க வளகாப்பு செய்வாங்க. இவங்க என்னமோ முன்னாடியே சீமந்தோன்னு 5ஆம் மாசமே செய்யறாங்க. அவங்க வழக்கம் போல செய்யட்டும்னு நான் எதுவுமே சொல்லலைங்க. சரி, நீ விடு சந்திரா, பரவாயில்ல, பாத்துக்கலாம். சரி, என் போனை நீ வச்சுக்கோ. ஊர்ல இருந்து யாராவது போன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீ வழி சொல்லு. நான் திருமணம் வரைக்கும் போயிட்டு இதை தைக்கணுமா, நான் தச்சுட்டு வந்துடுறேன். தச்சுட்டு வரீங்களா? யாருது இது? காவியா கொடுத்தாளா? அட இல்லம்மா, நம்ம சின்ன சம்பந்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் கொடுத்தாங்க. ஏதோ தைக்கணுமா, ஒரு உதவியா தான் கேட்டாங்க. இங்க பக்கத்துல தானே, நான் போய் தச்சுட்டு வந்துடுறேன். யாரு? ராகினியா? இருங்க, எதுக்கு உங்ககிட்ட கொடுத்தா? அது தெரியலையே. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, வர இருங்க. சொன்னா கேளு சந்திரா. அம்மா, இந்த நகையை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, இது வந்துடுறேன். சீக்கிரமா வா. சரி. ஏங்க அதை கொடுங்க. எதுக்கு சந்திரா? கொடுங்க. விடுமா நீ, கொடுங்க. சந்திரா, என்ன சந்திரா பண்ற நீ? ஐயோ, இதையா தச்சுட்டு வர சொன்னாங்க? நான் ஏதோ துணி இல்லைன்னு நினைச்சு வாங்கினேன். அந்த ராகினி கொடுத்தான்னு சொன்னப்பவே நான் நினைச்சேன். அதுக்குதான் குடுன்னு வாங்கி பிரிச்சு பார்த்தேங்க. எனக்கு தெரியும், அவ கெட்ட எண்ணம் புடிச்சவ, ஏதாவது செய்வான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா உங்ககிட்ட செருப்பு கொடுத்து தைக்க சொல்லிருப்பா. நாம என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்னு நினைப்பா? ஏய் சந்திரா,
எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அமைதியா இரு. நான் சும்மா இருக்க மாட்டேங்க. சந்திரா, அவங்க என்கிட்ட தானே சொன்னாங்க, நீ அமைதியா இரு. என்னது அமைதியா இருக்கிறதா? நானும் பாக்குறேன். எப்ப பாரு நம்மள அவமானப்படுத்திட்டே இருக்கா. இதெல்லாம் நான் சும்மா விட போறது இல்லைங்க. ஐயோ சொல்றத கேளு. விடுங்க சந்திரா, விடுங்க என்ன. இன்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன். சந்திரா நில்லு. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சாமி, எங்க 2 பேர் பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. பேர் சொல்லுங்க. இந்திரா அஸ்வினி நட்சத்திரம், கௌதம் புனர்பூசம். இந்திரா அஸ்வின நட்சத்திரே கௌதம் புனர்பூசம் நட்சத்திரே சககுடும். கௌதம், உனக்கு என் நட்சத்திரம்லாம் தெரியுமா? பேசாம சாமி கும்பிடு. கடவுளே, இந்திரா எனக்கு ரொம்ப முக்கியம். அவ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் அம்மாக்காக நான் தயங்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே கூடி வந்திருக்கு. இன்னைக்கு இவகிட்ட என் காதலை சொல்ல போறேன். இந்திரா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் நல்லதும் நடந்திருக்கு. என் கஷ்டம், என் சந்தோஷம் எல்லாத்துலயும் இந்திரா துணையா இருந்திருக்கா. அவளும் என்னை எப்படி லவ் பண்றான்னு எனக்கு தெரியும். இப்ப காதலை அவகிட்ட சொல்லி சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கடவுளே, கௌதம் என்னை நெருங்கி வரதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் லவ் என்கிட்ட சொல்லிட்டான்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அத்தையையும் எப்படியாவது ஏற்றுக்க வச்சு நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவோம். கௌதம் என்கிட்ட காதலை சொல்லவும் அத்தை என்னை ஏற்றுக்க வைக்கவும் நீ தான் அருள் புரியணும். இரு கௌதம், நான் வச்சு விடுறேன். இந்திரா என் மேல எவ்வளோ பாசமா இருக்கா. இந்திரா மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கௌதம், கோயில் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் என்ன தயக்கம்? சீக்கிரம் லவ் சொல்லு. டேய் கௌதம், எப்படியாவது லவ் சொல்லிடுறா. சொல்றா அவகிட்ட. கௌதம் போலாமா? போலாம். அந்த தாடிக்கார சுப்பிரமணி கிட்ட செருப்பு கொடுத்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்நேரம் அதை திறந்து பார்த்திருப்பான். பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லியிருப்பான். இந்நேரம் அவ கோபப்பட்டிருக்கணுமே, நம்மள தேட ஆரம்பிச்சிருக்கணுமே. கரெக்ட். இப்ப அக்கா என்ட்ரி கொடுத்தா சரியான டைமிங்கா இருக்கும். இன்னும் அக்காவை காணுமே. நம்ம ஃபோன் பண்ணுவோம். ராகினி கால் பண்றா. ஹலோ, என்னடி, எங்க இருந்து ஃபோன் பண்ற? அக்கா எங்க இருக்க? நான் இப்ப ரூம்ல தான் இருக்கேன். நகையெல்லாம் எடுத்து பீரோல வச்சிட்டு இருக்கேன். எதுக்குடி கால் பண்ண? என்ன வேணும்? ஐயோ அக்கா, கீழே எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. முதல்ல சீக்கிரம் இறங்கி வா. அங்கதாண்டி வந்துட்டு இருக்கேன். வரேன். சீக்கிரம் வா. தள்ளுங்க. சந்திரா, ஏ ராகினி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் புருஷனை விட்டு செருப்பு தைக்க அனுப்புவ? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வாய அடக்கி பேசுங்க. என்னது வாய் அடக்கி பேசுறதா? உன் உடம்புல எவ்வளவு அகம்பாவம் இருந்தா இவ்வளவு பெரிய ஆம்பளை கிட்ட போய் செருப்பு தைக்க அனுப்புவ நீ? ஏண்டி, உன் செருப்பு தைக்க என் புருஷன் தான் கிடைச்சாரா? இங்க பாருங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வீட்ல உங்க சவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் நல்லா இல்ல. சந்திரா, சந்திரா இருன்னு சொல்றல. விடுங்க. என்கிட்ட தான சொன்னாங்க. நீ அமைதியா விடு. அனுப்பிருக்கா? சொன்னா கேளு சந்திரா. ஐயோ, எப்படிங்க விடுறது? என்னமோ இவ வச்சிருக்க வேலைக்கார மாதிரி உங்களை போய் செருப்பு தைக்க சொல்லி அனுப்பியிருக்கா? இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். இங்க பார்,
அவ இவன்னு பேசினா மரியாதை கெட்டு போயிடும். உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? குடும்பத்துல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து மூட்டி விட்டுட்டு இருக்கியா? மோசமான ஜென்மனி, உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? அன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு எதிரா சம்மந்தியை திருப்பி விட்ட அன்னைக்கே உன் கண்ணத்தை பேத்திருப்பேன். உன்னை சும்மா விட்டது தப்பா போச்சு. ஓ, நீ என்ன அடிச்சிருப்பியா? எவ்ளோ தைரியம்! ஒண்ணும் இல்லாம வந்த அண்ணக்காவடி நீ என்ன அடிச்சிருப்பியா? பின்ன மரியாதை குறைவா நடந்தா என்ன செய்ய முடியும்? உன் திமிருக்கும் தெனாவட்டுக்கும் என் குடும்பம் தான் கிடைச்சதா? அன்னைக்கு என் சின்ன பொண்ணை அவமானப்படுத்தின, இன்னைக்கு என் புருஷனையும் அவமானப்படுத்துற. உனக்குலாம் என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? இவங்க ஏன் இப்படி ராகினி கிட்ட சண்டை போடுறாங்க? சந்திரா, விடு சந்திரா. என்கிட்ட தானே சொன்னாங்க அவங்க. விடு, பரவாயில்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு தாங்க நானும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஐயோ, இவ செருப்பு கொடுத்து உங்களை தச்சிட்டு வான்னு சொல்லிருக்காளே, இத கேட்காம விட சொல்றீங்களா? அப்படியே விட்டா இவ இன்னும் என்னென்ன செய்வான்னு தெரியுமாங்க? நிறுத்து. எங்கேயோ இருந்த பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? ஹே, இப்ப என் செருப்ப உன் புருஷன் தைச்சிட்டு வந்தா என்ன பிரச்சனை உனக்கு? அப்படிப்பட்ட ராஜ பரம்பரையா இருந்தா நான் ஏண்டி சொல்ல போறேன்? ராஜ பரம்பரையோ இல்லையோ, ஆனா நாங்க என்னதான் காசுக்கு கஷ்டப்பட்டாலும் உண்ட வீட்டுக்கு துரோகம் நினைக்க மாட்டோம்டி. ஆனா நீ கால சுத்துற பாம்பு. இது புரியாம சம்மந்தி அம்மா உன்னை வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. ஏய், யாரு பாம்பு? நீதான் பாம்பு. அட்டை மாதிரி எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு என் அக்கா போடுற பிச்சை சோத்த தின்னுட்டு உட்கார்ந்துருக்க. உன் சின்ன பொண்ணு இந்த வீட்டுல கட்டி கொடுத்தா மொத்த சொத்தையும் அமுக்கிக்கலான்னு பிளான் நீ தானே போட்டு கொடுத்த. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, பாருங்க. பேசுது. என்னப்பா அது? பொம்பளைங்களை பேச விட்டா இப்படிதான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏமா, ஏதாவது சொல்லி நிறுத்துங்களேம்மா. ஏங்க, சட்டியில எல்லாமே அகப்பில வருமா என்ன? என்ன நடந்துச்சுன்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தான் கேட்போமே. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. என்னவா பொண்ணு. ஐயோ 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 ஐயோ, என்னென்ன பேச்சு பேசுறா பாருங்க. என்னென்ன சொல்றான்னு பாத்தீங்களா? நீலாம் நல்லா இருப்பியாடி? இந்த வார்த்தை சொல்ற நாக்கு நல்லா இருக்குமா? இதுக்குதான் இவ பேச்ச கேட்காதீங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, நல்லா கேட்டீங்கல்ல? நீ நல்லா இருப்பியாடி? என்ன பேசுறான்னு பாருங்க. ஓ, எனக்கே சாபம் கொடுப்பியா? ஆமாடி. பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல இன்னொரு பொண்ண கூடவே அனுப்பிச்சியே, அதுக்கு நீ செஞ்சதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி கேவலமா ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு 4 வீட்ல போய் பாத்திரம் கழுவலாம். என்னடி சொன்ன? சந்திரா, என்ன? இனிமே ஒரு வார்த்தை பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். எனக்கு அது இது தேவதாண்டி, உனக்கு தேவதான். ஷோ, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதோ சொல்லணும்னு வரான், சொல்லவே மாட்டேங்கிறானே. நாமளே கேட்டுடுவோமா? சொல்றானா பாரு. முருகா, ப்ளீஸ் முருகா, அவகிட்ட லவ் சொல்றதுக்கு தைரியம் கொடு முருகா. ப்ளீஸ், தைரியமா என் லவ் சொல்லிடணும். ஓகே கௌதம், ஏதாவது உனக்கு சொல்லணுமா? ஆமா, ஒன்னு சொல்லணும். ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. போலாமா? வா.
ஐயோ சாமி. கடவுளே, போயிட்டே இருக்காளே, நான் எப்படியாவது சொல்லணுமே. இன்னைக்கு சொல்லாம விட்டுறக்கூடாது. தைரியமா என் லவ் சொல்லிடு. கௌதம், ஆ? என்கிட்ட ரொம்ப நேரமா ஏதோ சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்க போல இருக்கு. சொல்லு கௌதம். ஐயோ, டப்புன்னு கேட்டாலே. சொல்லணும். எப்படி சொல்றது? கௌதம், இங்க பக்கத்துல எல்லாம் யாருமே இல்ல கௌதம். ஆமா, பக்கத்துல யாரும் இல்ல. அது அது வந்து கௌதம், நம்ம போகணும், டைம் ஆச்சு கௌதம். சொல்லு, என்னாச்சு? இல்ல, இரு சொல்றேன். ஐயோ சந்திரா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? நம்ம பசங்க எல்லாம் இந்த வீட்ல. நீங்க சும்மா இருங்க, ஒண்ணு ஆகாது. அவ என்ன பண்ணான்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க. அக்கா, என்னக்கா இது? இரு. அக்கா வராங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? இப்படி கண்டவங்க கிட்ட அடி வாங்குற நிலைமை எனக்கு வந்துருச்சுல்ல. ராகினி, அக்கா ராகினி, அக்கா என்னாச்சுடி? ராகினி, என்னடி? அக்கா, ஏய், ஏண்டி அழற? ராகினி, என்னாச்சுடி? என்ன சொல்லு. உன் தங்கச்சியோட நிலைமை பாத்தியாக்கா? என்னாச்சுடி? ஏண்டி அழற? என்னாச்சு? நான் தான் சொன்னேனேக்கா, நீ கேட்டியா? இப்ப பாத்தியா, இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி இவங்க என்ன அடிச்சிட்டாங்கக்கா. என்ன அடிச்சிட்டா கேக்குறதுக்கு யாருமே இல்லன்னு தானே இப்ப போற வரவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? அடிச்சிட்டாங்களா? யாரு? என் தங்கச்சி அடிச்சது யாரு? இதோ இங்க நிக்கிறாங்கல்ல, இவங்க தான்க்கா. அது சமந்தி. சமந்தி, என்ன சம்மந்தி, என்ன பண்ணிருக்கீங்க? இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அது என் தங்கச்சி ராகினிக்கும் இருக்கு. எந்த தைரியத்துல அவ மேல நீங்க கை வச்சீங்க? சமந்தி, இல்ல சமந்தி, என்ன நடந்துச்சுன்னா அது எப்படிக்கா சொல்லுவாங்க? அவங்களுக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காதே. அன்னைக்கு நான் இந்திராவை திட்டினதுக்கு என்ன அவமானப்படுத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, இத்தனை பேருக்கு முன்னாடி, அதுவும் நம்ம வீட்ல வச்சு வேணும்னே சண்டை போட்டுட்டு இருக்காங்கக்கா என்கிட்ட வந்து. அது மட்டும் இல்ல, என்னையே அடிச்சிட்டாங்கக்கா அவங்க. இதெல்லாம் எனக்கு தலை எழுத்துக்கா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன அழகா நீலி கண்ணீர் வடிக்கிறா பாருங்க. சம்பந்தியம்மா, இவ என்ன காரியம் செஞ்சான்னு தெரியுமா? என்ன வார்த்தை எல்லாம் பேசினான்னு தெரியுமா? போது, நிறுத்துங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை இங்கீதெல்லாம் தெரியாதா? இங்க நடு வீட்டுல வச்சு எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சிருக்கீங்க இவள. சம்பந்தியம்மா, இல்லம்மா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? என்னங்க பண்ணா? உங்களை அடிச்சாளா? கை நீட்டி நடு வீட்டுல வச்சு எல்லாரும் முன்னாடி உங்களை அடிச்சாளா?
அப்புறம் எதுக்கு அவளை அடிச்சீங்க? சம்மந்தி அது நான் என்ன இத பாருங்க, என்ன பேசி இருந்தாலும் பேச்சு பேச்சா இருந்திருக்கணும். அது என்னது? அது என்னங்க கை நீட்டுறது? என் வீட்ல உங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என் தங்கச்சி மேலேயே நீங்க கை வச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மரியாதை தெரியாது? இல்ல உங்களை எல்லாம் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கணும். சந்திரா சொன்னா கேட்டியா நீ? இல்லைங்க, இப்ப பாரு, என்ன நடந்துருச்சு? நம்ம போறதுக்கு டைம் ஆச்சு கௌதம், சொல்லி என்னாச்சு? இரு, சொல்றேன் சொல்றேன். I